ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் லக்ஷ்மி பேசுகிறேன். இப்போ நம்ம ப்ளவுஸ் வந்து நார்மல் ப்ளவுஸு. இது ஸ்லீவுக்கு வந்து இது சாரீ கிளாத் வச்சு நம்ம ஸ்லீவுக்கு மட்டும் தைக்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நம்ம அதுக்காக இதில் வந்து ஒரு 1/2 மீட்ரு நம்ம வந்து சாரீலேருந்து கட் பண்ணிக்கணும். சரிங்களா? இது டபுள் சைட் பார்டருன்றதுனால நம்மளுக்கு இந்த அளவு போதும். இதில் ஒயிட் வருது, அதனால் கொஞ்சம் எக்ஸஸாக கட் பண்ணிக்கினேன். ஓகேங்களா? அங்கே பாருங்கள், இது டபுளாக மடித்து கரபாகம் ஸ்லீவ் வர மாதிரி இது ஸ்லீவ் மார்க் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம இதில் வந்து பாடி கட் பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போது எப்படி இது அளவு எடுத்துருக்கேன் அதன்படி நம்ம கட் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போது முதல்ல ஸ்லீவ் மார்க் பண்ணிடலாம். இது பாடி மட்டும் கட் பண்ண போகிறோம். ஸ்லீவ் மார்க் பண்ணிடலாம். இப்போ வந்து ஸ்லீவோடைய லென்த்து வந்து உங்களுக்கு வந்து 8. ஓகேங்களா? அங்கே பாருங்கள், ஸ்லீவோடைய லென்த்து 8ன்னா 9 வச்சுக்கணும். ஓகேங்களா? 9 மார்க் பண்ணிவிட்டு -3 இங்கே பாருங்கள், 1 2 3. ஓகேங்களா? அந்த 3ல் நம்ம இங்கே கீழே மார்க் பண்ணிக்கலாம். பீஸ் எல்லாம் ஈவனாக வர மாதிரி மடித்து போட்டுக்கோங்க. ஓகேங்களா? எந்த ஒரு பீஸ் பண்ணாலும் நம்ம பின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம ஓகேங்களா சுருக்கம் இல்லாமல் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், மேலேருந்து 1.5. ஓகேங்களா? இங்கே வந்து -3 மார்க் பண்ண பாருங்கள். அந்த இடத்துல வந்து ஸ்லீவோடைய அப்ரவுண்ட் வந்து 13 6.5 ஒரு மார்க்கிங். லைனிங் கிளாத்க்கெலாம் வந்து 1.5 வச்சுக்கணும். சரிங்களா? பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு ஷேப் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இதில் கட் பண்ணிடலாம். எந்த ஒரு வேலை செய்தாலும் நீட்டாக செய்யுங்க, பர்ஃபெக்டாக செய்யுங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம இது ஒரு ஷேப் தான் எடுத்திருக்கோம். நம்ம வந்து இன்னொரு ஷேப் எடுக்கல. நம்ம லைனிங் அட்டாச் பண்ணி திருப்பிக்கின்னு அதுக்கப்புறம் ஷேப் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இதை எடுத்து வச்சிடலாம். இது எக்ஸ்ட்ரா கிளாத் எடுத்து வச்சிடலாம். இப்போ பாருங்கள், கரபாகம் 2 ஒரு ஃபோல்டிங் வர மாதிரி நம்ம இப்படி நீட்டாக மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு பாருங்கள், இப்படி இந்த ஃபோல்டிங் போடணும். சரிங்களா? இந்த ஃபோல்டிங் போட்டிருக்கோம். இப்போ இதில் வந்து ஆஃப் செஸ்ட் ரவுண்ட் வந்து இவங்களுக்கு 20. இப்போ இந்த கட்டிங்லேருந்து கிளாஸ்லேயும் இப்படி தான் சொல்லி தருவோம் நாங்கள். சரிங்களா? அங்கே பாருங்கள், கட்டிங்லேருந்து 10 ஒரு மார்க்கிங், 11 ஒரு மார்க்கிங் பண்ணின்னு அது வரைக்கும் பீஸை மூவ் பண்ணிக்கலாம். இது எக்ஸஸாக இருக்கிற கிளாத்தை வந்து நம்ம கட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஓகேங்களா? கட் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணுற போகிறோம், இது ஃபுல்லாக சிங்கிள் கிளாத். அங்கே பாருங்கள், இது சிங்கிள். ஓகேவா? சிங்கிள் கிளாத்தை ஃபுல்லாகவே பிரிச்சிடலாம். பிரிச்சுட்டு இடுப்புக்கு வந்து கரபாகம் வரும். ஓகேங்களா? இப்படி 2ஆக மடிச்சுக்கணும். கீழே வந்து கரபாகம் வர மாதிரி மடிச்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ மேலேருந்து கீழே மடிச்சுக்கலாம். இப்போ இதை மடிச்சுக்கணும். இப்போ என்ன பண்ணுறோம் பாருங்கள், இப்போது இது பாருங்கள், நமக்கா வந்து நம்ம உட்காந்துக்கிறோம் இல்லைங்களா, நமக்கா வந்து இப்படி இருந்து பார்க்கும்போது நமக்கா 2 ஃபோல்டிங் வரணும். சரிங்களா? 2 ஃபோல்டிங் வச்சுட்டு நம்ம முதல்ல கீழே இருக்கிற பீஸில் வந்து 1.5 மார்க் பண்ணிக்கலாம். 1.5 மார்க் பண்ணிக்கிட்டு இங்கே பாருங்கள், கீழேருந்து மேலே பின் உயரம் பேக் ஹைட்டு மார்க் பண்ணணும். இந்த 1.5லேருந்து இங்கேருந்து மேலேருந்து 14 இன்ச்சஸ் வச்சுருக்கோம். 14 இன்ச்சஸ் வச்சுட்டு எக்ஸஸ் கிளாத்தை ஃப்ரண்ட்டில் மூவ் பண்ணிக்கணும். சரிங்களா? அங்கே பாருங்கள், இதுதான் ஈவனாக இருந்தது. இங்கே நான் 1.5 வச்சுட்டு பேக் ஹைட் வந்து 14 இன்ச்சஸ் வச்சுட்டு டோட்டலாக 15.5. ஓகேங்களா? அங்கே பாருங்கள், செக் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், 15.5 வருது. கிளாத்து தெரிதுங்களா? இது வரைக்கும் இருக்குது. ஓகேங்களா? 15.5 வரைக்கும் இருக்குது.
வச்சுட்டு நம்ம எக்ஸஸ் கிளாத்தை ஃப்ரண்ட்டில் மூவ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்போ ஒரு பின் பண்ணிடலாம். மிடில் ஒரு பின் பண்ணிவிடுங்க, பீஸ் மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு. ஓகேங்களா? நான் அப்படியே கட் பண்ணுவேன், உங்களுக்காக நான் பின் பண்ணி பண்ணுறேன். நீங்கள் எப்பயுமே பின் பண்ணிவிட்டு பண்ணுங்க, பீஸ் மூவ் ஆகாது. ஓகேங்களா? நமக்கு தான் தெரியும் இந்த கிளாத் எப்படி கட் பண்ணணும், எப்படி தைக்கணும்னு. கஸ்டமருக்கு தெரியாது. நம்மளை நம்பி ஒரு பொருள் தராங்கன்னா நம்ம அந்த பீஸை வந்து நீட்டாக ஃபினிஷிங் பண்ணி தரணும். சரிங்களா? அப்போ தான் நம்ம மேலே நம்பிக்கை வரும். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து நெக்கு 2 1/2. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஷோல்டர் 3 inches 2 point 3.25. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து மேலேருந்து கீழே இப்படி ஆப்போசிட்டில் மாற்றிக்கணும். ஆம் வந்து 5 1/2. ஓகேங்களா? இதில் ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். ஓகேங்களா? இந்த வீலேருந்து 1 inch ஒரு மார்க்கிங், 1/2 inch ஒரு மார்க்கிங். ஓகேங்களா? மார்க்கிங் பண்ணுறது புரியல அப்படின்னாக்கா ஃபஸ்ட்லேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடுறேன், எப்படின்றத ரிவைண்ட் பண்ணி பாருங்கள், புரியலாம். பாருங்கள், ஷோல்டர் இது ஆமுங்க, ஸ்லீவ் அட்டாச் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த ஆம். ஷோல்டர்லேருந்து 1 1/2. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இந்த 1 inchல முதல்ல கர்வ் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இந்த 1 1/2 மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அதுலேருந்து ஒரு ஷேப் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஷேப் எடுத்துட்டோம். இப்போ வந்து மேலேருந்து கீழே ஃப்ரண்ட்டு நெக்கு, பேக் நெக்கு. ஓகேங்களா? ஃப்ரண்ட்டு நெக் வந்து 6 1/2. ஓகேங்களா? பேக் வந்து 7. ஓகேங்களா? என்ன பண்ணுறோம், இதுக்கு பாக்ஸ் போட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள், நம்ம அது ஷேப் எடுத்துக்கலாம். சப்போஸ் நம்ம இங்கே 2 1/2 தெரியல, அளவு கம்மியாக இருக்கும்னா அது பாருங்கள் 2 1/2 இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஷேப் ட்ரா பண்ணிக்கலாம். ஸ்டிச்சிங் கரெக்டாக கட்டிங் பண்ணாதாங்க ஸ்டிச்சிங் பண்ண முடியும். சரிங்களா? இப்போது நெக்குக்கு எல்லாத்துக்குமே 1/2 inch ஷேப் தான். ஓகேங்களா? அப்படியே ஒரு ரவுண்ட் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போது ஃப்ரண்ட்டு நெக்கு, பேக் நெக்கு, ஆம்லாம் முடிச்சிட்டோம். இப்போ ஃப்ரண்ட் ஹைட்டு. ஓகேங்களா? பேக் ஹைட் வந்து 14 வச்சுருக்கேன், ஃப்ரண்ட் ஹைட் வந்து 13 1/2 வச்சுருக்கேன். -2 1 2. ஓகேங்களா? -2 வச்சு இங்கே பாருங்கள், இது மார்க்கரு, அதனால் லைன் அப்படியே தெரியும். சைட் ஃப்ரண்ட்டு டு சைடு மட்டும் ஒரு மார்க்கிங் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போது இந்த இடத்துல நம்ம இந்த ஃபோல்டிங்லேருந்து 4 inch. ஓகேங்களா? 4 inch போட்டு ப்ளஸ் போட்டுக்கலாம். இதுலேருந்து லைன் போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மார்க்கிங் எல்லாம் முடிஞ்சிடுச்சு, கட்டிங் பண்ணிடலாம். தைரியமாக கட் பண்ணுங்கள், பயந்து பயந்து கட் பண்ணாதீங்க. ஸ்டிச்சிங்கும் பக்காவாக பண்ணுங்க. ஓகேங்களா? சின்ன சின்ன ஃபினிஷிங் கூட கரெக்ட் பண்ணி தைங்க. இப்போ நம்ம கட் பண்ணது வி பீஸ். ஓகேங்களா? ஷேப் எடுப்போம் இல்லைங்களா, அந்த ஃப்ரண்ட் பீஸ். இப்போ நெக்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் நெக். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து இந்த ஃப்ரண்ட்டை வந்து நான் இப்படி கட் பண்ணும்போது 2ஆக கட் பண்ணிடுவேன். ஓகேங்களா? இப்படி பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், பேக் நெக்கு ஷேப் எடுத்துடலாம். பாருங்கள், நான் பேக் ஃப்ரண்ட் நெக் எடுத்த மாதிரியே இங்கே பாருங்கள் 2 1/2 போட்டு பாக்ஸ் போட்டுக்கலாம். இது ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்படி கட் பண்ணிக்கலாம். இப்போ அவுட்லைன் கட் பண்ணிக்கலாம். இப்போ ஷோல்டர் கட் பண்ணிடலாம். ஃப்ரண்ட் பீஸ் மட்டும் எடுத்து இந்த ஃப்ரண்ட் ஷேப் எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ப்ளவுஸ் கட்டிங் போட்டுட்டோம். நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சிங் பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.